வணக்கம். ஆலினோன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சமையல் தாங்க பார்க்க போகிறோம். யாரும் சமைக்கலாம் 18. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவல் தோசை தாங்க. இந்த அவல் தோசை உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ரொம்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூடங்க. எப்போதும் ஒரே மாதிரியான தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ இந்த அவல் தோசை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. பச்சரிசி 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அவல் தலா 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. உளுந்து 1/4 கப்பு. வெந்தயம் 1/2 டீஸ்பூன். சர்க்கரை 1 ஸ்பூனு. உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவல் தோசை எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து, வெந்தயம், இதை எல்லாத்தையுமே ஒன்றா கழுவி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா நீங்கள் இட்லிக்கு எப்படி ஆட்டுவீங்களோ அதே மாதிரியே நல்லா ஊற வச்சுடுங்க. ஆனால் அவல் மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுருங்க. ஏன்னா இது சீக்கிரமாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஊற வச்சிரும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஊற போட்டால் போதும். ஊறினதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே ஒன்றா கிரைண்டரில் போட்டு அரைச்சி மாவை இந்த பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. தோசை பதம் இருந்தால் போதுங்க. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா சர்க்கரை இதோட சேர்த்துக்கோங்க. இதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா தோசை மாவுக்கு, நம்ம இட்லி மாவுக்கு எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரியே புளிக்க வச்சு நீங்கள் தோசை கல்லை சூடு பண்ணி இந்த மாதிரி மொத்தமாக தோசையை ஊற்றுங்க. ஊற்றி எடுத்துக்கோங்க. சூப்பரான சுவையான ஒரு அவல் தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.